இன்று 20/2/2024 செவ்வாய்க்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை. திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆண்டாள் சன்னதியில் மாலை மாற்றுதல். தங்கத்தோளுக்கினியானில் பவனி வரும் காட்சி. கும்பகோணம் ஸ்ரீஆதிகும்பேஸ்வரர் கைலாச வாகனத்திலும் அம்பாள் ஏக சிம்மாசனத்திலும் புறப்பாடு. வழிபாடு. பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். ஏகாதசி. இன்று எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சீர் செய்ய உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். கால்நடை தொடர்பான பணிகளை செய்ய சிறந்த நாள். விவசாய பணிகளை செய்ய ஏற்ற நாள். இன்றைய தின ராசி பலன்கள். மேஷ ராசி. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். சிறு தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயமடைவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி. வாய்ப்புகள் சாதகமாகும். பரணி. அனுகூலமான நாள். கிருத்திகை. உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி. குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். அலுவலக பணிகளில் விவேகம் வேண்டும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் புரிதல் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை. உதவிகள் கிடைக்கும். ரோகிணி. விவேகம் வேண்டும். மிருகசீரிஷம். ஒத்துழைப்பு கிடைக்கும். மிதுனராசி. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். சிந்தனைகளில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். புதிய முயற்சிகள் தாமதமாகி நிறைவேறும். தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிஷம். மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை. பொறுப்பு அதிகரிக்கும். புனர்பூசம். பயணங்கள் ஏற்படும். கடகராசி. ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும். எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும். பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். புனர்பூசம். இன்னல்கள் மறையும். பூசம். விழிப்புணர்வு வேண்டும். ஆயில்யம். குழப்பமான நாள். சிம்மராசி. உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். விவாதங்களில் சாதகமான முடிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சபை தொடர்பான பணிகளில் ஆதரவு கிடைக்கும். கவலை விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மகம். சுபமான நாள். பூரம். அனுகூலம் ஏற்படும். உத்திரம். ஆதரவு கிடைக்கும். கன்னிராசி. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். கற்றல் திறனில் மாற்றம் ஏற்படும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. உத்திரம்.
அனுகூலம் ஏற்படும். அஸ்தம் உதவிகள் சாதகமாகும். சித்திரை மாற்றம் ஏற்படும். துலாராசி குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும். வாகன பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் உண்டாகும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடி வரும். மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை செலவுகள் உண்டாகும். சுவாதி மாற்றம் பிறக்கும். விசாகம் தேடல் அதிகரிக்கும். விருச்சிகராசி குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகும். அரசு சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் கால விரயம் உண்டாகும். திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். அனுபவம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் அனுசரித்து செல்லவும். அனுஷம் பொறுமை வேண்டும். கேட்டை சோர்வுகள் ஏற்படும். தனுசுராசி சுபகாரியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும். வருமான வாய்ப்புகள் மேம்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மூலம் செலவுகள் ஏற்படும். பூராடம் மந்தநிலை நீங்கும். உத்திராடம் ஆதாயகரமான நாள். மகர ராசி செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பரிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் தடைகள் விலகும். திருவோணம் ஆதரவான நாள். அவிட்டம் ஆசைகள் நிறைவேறும். கும்பராசி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும். வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். உயர் கல்வி தொடர்பான விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் பொறுமை வேண்டும். சதயம் சிந்தித்து செயல்படவும். பூரட்டாதி குழப்பம் நீங்கும். மீனராசி நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆலோசனை வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி அலைச்சல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்பு கிடைக்கும். ரேவதி ஆலோசனை வேண்டும்.